ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம் பாலகாண்டம் 21வது சர்க்கம். விஸ்வாமித்ர முனிவரது சீற்ற கூற்று. இன்னனும் அரசன் சொன்ன சொற்களை கேட்டு விஸ்வாமித்ர மாமுனிவர் அளவற்ற கோபம் கொண்டு, அரசனே, யான் விரும்பியது செய்வதாக முன்பு நீ உறுதிமொழி கொடுத்து அதை நிறைவேற்றாது விட்டுவிட நினைக்கின்றனை. சிறந்த வம்சத்தில் பிறந்து சொன்ன சொல் தவறுவது பொருத்தமன்று. மன்னவனே, இப்படி சொன்ன சொல் தவறுவது உனக்கு அழகென்று தோன்றுமாயின் சொல்லிவிடு. நான் வந்த வழியே திரும்பி போகின்றேன். நற்குலத்தில் பிறந்தவனான நீ வந்தவர்களுக்கெல்லாம் இப்படியே பிரதிஜை செய்து பொய்யை பேசிக்கொண்டு நன்றாக வாழ்ந்திரு என்று படபடுத்து கூறினார். இன்னனும் அளவற்ற கோபாவேசம் கொள்ளும் போது பூமியெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்கிற்று. இம்மாமுனிவர் என்ன செய்வரோ என்று தேவர்களும் அஞ்சினர். வசிஷ்டருடைய ஹிதோ உபதேசத்தினால் தசரதன் புதல்வர்களை அனுப்புதல். உலகமெல்லாம் இப்படி அஞ்சி நடுங்குவதை கண்ட வசிஷ்ட மாமுனிவர் அரசனை நோக்கி, மகாராஜனை, சொன்ன சொல் தவறாத இஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவனாயிருந்து தர்மத்தை தவறுவது யுத்தம் அன்று. சொன்ன சொல் தவறாதிருப்பது உன் குலத்திற்கே உரிய தர்மம். அதை நீ அனுஷ்டிப்பாயாக. நீ அதர்மத்தை ஏறிட்டு கொள்ளலாகாது. ஒப்புக்கொண்டபடி செய்யாதவன் தான் முன் செய்த பல வகை யாகங்களையும் தர்மங்களையும் பயனற்றவைகளாக செய்து கொள்வான். ஆகையால் ராமனை அனுப்பிவிடு. ராமன் வில் வித்தையை கற்றிருந்தால் என்ன, கல்லாதிருந்தால் என்ன? இம்முனிவர் அவனை பாதுகாத்து கொண்டிருக்கையில் அரக்கர்கள் அவனுக்கு ஒரு கெடுதலும் விளைவிக்க மாட்டார்கள். இவர் தர்மமே வடிவம் கொண்டார் போல் இருப்பவர். மூலகத்திலும் வீரியம் படைத்தவர்களில் இவர் மிக சிறந்தவர். தவங்களுக்கெல்லாம் இவர் இருப்பிடம். இம்மூலகங்களிலும் உள்ள பல வகைப்பட்ட வில்வித்தைகளை எல்லாம் இவர் அறிந்தவர். இவர் அறிந்த அஸ்திரங்களை இதுவரையிலும் எவரும் தெரிந்து கொள்ளவில்லை. அஸ்திரங்கள் எல்லாம் மகா தார்மிகராகிய புருஜாச்சுவருடைய புத்திரர்கள். முன்பு இக்கௌசிகர் அரசாளும் காலத்தில் இவருக்கு புருஜாச்சுவர் அவ்வஸ்திரங்களை எல்லாம் தந்தனர். தக்ஷ பிரஜாபதிக்கு ஜெய என்றும் சுப்ரபை என்றும் பெண்கள் இருவர் உண்டு. அவ்விருவரும் புருஜாச்சுவரை மணந்து அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் பிள்ளைகளாக பெற்றனர். அவர்களில் முதல் பெண்ணாகிய ஜெய என்பவள் அசுரப்படைகளை வதைக்கும் பொருட்டு 50 புதல்வர்களை பெற்றனர். பின்பு சுப்ரபையும் சம்ஹாரங்கள் என்று பெயர் பெற்ற 50 புதல்வர்களை தானும் படைத்தனர். இவ்வஸ்திரங்களை எல்லாம் குறைவின்றி இவர் அறிவர். அன்றியும் இம்முனிவர் இதுவரையில் கேட்டறியாத மற்றும் புதியவைகளான அஸ்திரங்களையும் அளவின்றி உண்டு பண்ண வல்லமையுள்ளவர். ஆதலால் மன்னவனை, ராமனை அனுப்ப நீ சிறிதும் ஐயுற வேண்டியதில்லை. அவ்வரக்கர்கள் அனைவரையும் இவ்விஸ்வாமித்திரர் ஒருவரே முடிக்க வல்லவர். ஆயினும் உனது புதல்வனுக்கு நன்மை பயக்கும் பொருட்டு உன்னிடம் வந்து இப்படி கேட்டுக்கொள்ளுகின்றனர் என்று கூறினர். இன்னனும் வசிஷ்ட மாமுனிவர் சொன்ன சொற்களை கேட்டு தசரத மன்னவன் மனக்கலக்கம் தீர்ந்து தெளிந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் வரவழைத்து மங்களாசாசன பூர்வகமாக விஸ்வாமித்திரருக்கு தந்தனன்.